அனைவருக்கும் வணக்கம். இது கோல் அத்தியாயம் 22, ஃபாரஸ்ட் க்ரோவ். இதுதான் ஜூலியோட பேரண்ட்ஸ் இருந்த ஊர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்மால் டவுன். ரொம்ப அழகான அமைதியான ஏரியா. சரி, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆக்சலரேட்டர் மிதிச்சார். ஹைவேல ஃபாரஸ்ட் க்ரோவ் அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் தெரிஞ்சுது. அந்த பக்கம் தன்னோட காரை திருப்பினார். அங்கே மிக உயரமாக ஒரே சீராக வளர்ந்திருந்த மரங்கள், ரொம்ப காம்னஸ். இதை பார்த்த உடனேவே தான் ஃபாரஸ்ட் க்ரோவ் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது அலெக்ஸ்க்கு புரிஞ்சுது. அந்த ஏரியாவே ரொம்ப பாஷான ஏரியா அப்படிங்கிறது. அங்கே இருந்த வீடுகள், அங்கே இருந்த தெருக்கள், அங்கே இருந்த சுத்தம், இதெல்லாம் பார்த்த உடனே யாருக்காக இருந்தாலும் புரியும். மெல்ல ஜூலியோட வீடு இருந்த தெருவுக்கு தன்னோட காரை விட்டார். மணிக்கு 5 கிலோமீட்டருக்கும் கீழே அவரோட கார் உருண்டோடி ஜூலியோட வீட்டு முன்னாடி நின்றுது. மெதுவாக 2 முறை ஹாரன் அமுக்கினார். அமைக்கிட்டு காரோட கதவை திறந்து வெளியில் வந்தார். வீட்டோட கதவை திறந்தது ஜூலியோட அம்மா. அவருக்கு அலெக்ஸை பார்த்ததும் ஒரு சின்ன திகைப்பும் அதிர்ச்சி இருந்தது. அனிச்சி செயலா கேட்டை மறைச்சிக்கிட்டே நின்னாங்க. யார் வேணும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா கேட்டாங்க. கார் கதவுல சாஞ்சிக்கிட்டே, அலெக்ஸ், நான் ஜூலியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னார். அதுக்கு ஜூலியோட அம்மா, அதான் ஏற்கனவே சொன்னனே, ஜூலிக்கு இவங்களை பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை ஜூலியை வந்து சொன்னா தேவையில்ல அப்படின்னாரு அலெக்ஸ். அதுக்கு ஜூலியோட அம்மா, இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், போலீஸா? தாராளமாக கூப்பிடுங்க. நான் பார்க்க வந்திருக்கிறது என்னோட ஒய்ஃபை. நான் ஒன்றும் அத்துமீறி வரலையே. வரட்டும், போலீஸே வந்து என்ன முடிவோ அதை சொல்லட்டும் அப்படின்னார். உங்கள்கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோட அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. அலெக்ஸ் தன்னோட கார் கதவுல சாஞ்சபடியே ஜூலியோட வீட்டு கதவை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு. அலெக்ஸ்க்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. ஜூலி எப்படி இவ்வளோ பிடிவாதக்காரியாக மாறினா அப்படின்னு ஜூலியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். ஜூலி பொதுவாக ரொம்ப சாஃப்டான பர்சன். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதும் ஈஸி. ஆனால் என்னோட பிளான் டு ஒர்க் எக்ஸட்ரா ஜூலியை ஃப்ரெஸ்டேட் ஆக்கியிருக்குது அப்படிங்கிறது அலெக்ஸ்க்கு புரிஞ்சது. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டார். மேலும் ஒரு 5 நிமிஷம் கடந்த பிறகு மெதுவாக கதவை திறக்கிற சத்தம் கேட்டது. வெளியே வந்தது ஜூலி தான். ரொம்ப நாளைக்கு பிறகு ஜூலியை பார்க்கறனால ஜூலியை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது அலெக்ஸ்க்கு. ஜூலியை பார்த்த சந்தோஷத்தில், எப்படி இருக்கு ஜூலி அப்படின்னு கேட்டார் அலெக்ஸ். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஜூலி. அதுக்கு அலெக்ஸ், வாயேன் நம்ம ஒரு ட்ரைவ் போயிட்டே பேசலாம் அப்படின்னாரு. அதுக்கு ஜூலி, சாரி, எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை, என்ன மேட்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், அப்படி இல்லை ஜூலி, உன் வீட்டு முன்னாடி நின்று இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, என் கூட காரில் வரதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைனா வாயேன் ஒரு வாக் போயிட்டு வரலாம் இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும். இதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. பதில் எதுவும் பேசாத ஜூலி மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பேசின அலெக்ஸ், நான் உன்னை இக்னோர் பண்ண தான் நீ நினைக்கிற. ஆனால் ஜூலி யோசிச்சு பாரு, நான் எனக்குன்னு அதை பண்ணல. நம்ம பையன் டேவ், அவனோட ஸ்கவுட், அதுக்காக தான் நான் போக வேண்டியதாக போயிடுச்சு. இல்லைனா நம்ம பிளான் படி கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி டின்னருக்கு போயிருப்போம். இது ஏன் நான் உன்னை உதாசீனப்படுத்துறதா நினைக்கிறேன் அப்படின்னு மெதுவான குரலை கேட்டார். அதுக்கு ஜூலி, அன்னைக்கு நடந்தது என்னவோ ஒரே ஒரு இன்சிடெண்ட் தான். ஆனால் அந்த மாதிரி எத்தனை இன்சிடெண்ட்டுகள், அது எல்லாம் சேர்ந்து வந்தனால தான் நான் வெளியில் வந்துட்டேன். உங்களோட வாழ்றதுல எந்த மீனிங்கும் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வெறுப்பாக பேசினாங்க ஜூலி. அதை கேட்டதோ அலெக்ஸ், அப்போது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜூலி, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு வானத்தண்ணாந்து பார்த்துட்டே பேசினாங்க. என் அம்மா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. என்னை தவிர எல்லாருக்கும் என்னோட விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நான் தழுத்தழுத்த குரல்லே பேசினாங்க. முன்னாடி ஜூலியோட குரல்ல இருந்து இருக்கும், இப்போ இல்லை. அலெக்ஸ்க்கு தன்னை போலவே ஜூலியும் உள்ளுக்குள்ளே உடஞ்சி போயிருக்கிறது புரிஞ்சது. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசின அலெக்ஸ், உனக்கே புரியல, ஒரு குழப்பத்தில் இருக்க அப்படிங்கும்போது ஏன் ஜூலி விட்டு வந்த, நீ அங்கேயே இருந்திருக்கலாமே, நம்ம பேசியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் ஜூலிக்கு சுருன்னு கோபம் வந்தது. எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ண உங்ககிட்ட பேசினதுக்காக. எப்போ பார்த்தாலும் லேட் நைட் வர வேண்டியது, தூங்க வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சு பிளான்ட்டுக்கு போக வேண்டியது. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, ஃப்ரஸ்ட்ரேஷன், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாங்க. ஜூலி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பிளான்ட்டோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜூலி இடமறிச்சு, மறுபடியும் பழைய பஞ்சாங்கம் போய் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இனிமேல் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலெக்ஸ் அவரோட பின்னாடி ஓட்டமும் நடைமா போனார். ஜூலி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோட பின்னாடியே ஓடினார். அதுக்குள்ளே ஜூலியோட வீடு வந்துருச்சு. விண்டோஸ் கர்ட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூலியோட அம்மா என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்த்தாங்க. ஜூலியோட வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியில் இருந்துக்கிட்டே அலெக்ஸ் பேச ஆரம்பித்தார். ஜூலி, நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். நீ பேசாமல் கிளம்பி என்னோடவே வந்துடு. உன்னோட கோபத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஆனால் நம்ம பேசி எல்லாத்தையும் செட்டில் பண்ணலாம்.
விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு முடிவாக இருக்காது. அதே போல் நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற இடைவெளியை இன்னும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொன்னார். இவர் பேசுறதை கேட்டதும் நடந்துக்கிட்டு இருந்த ஜூலி மெதுவாக நின்னாங்க. இவரை திரும்பி பார்த்தாங்க. தொடர்ந்து பேசின அலெக்ஸ், ஏதோ வீராப்பில் டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்க்கிள்லேயே இருக்காங்க. நம்மளும் அவங்கள மாதிரி இந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து வாழணும். நமக்காக நம்ம சேர்ந்து வாழணும். வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நிச்சயமாக என்னோட ஒர்க்கெல்லாம் நான் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது சத்தியம் அப்படின்னார். இதை கேட்டதும் ஜூலி ரொம்ப கேலியா, இந்த மாதிரி சத்தியம் நிறைய கேட்டாச்சு அலெக்ஸ் அப்படின்னாங்க. இதுக்கு அலெக்ஸ், நோ ஜூலி, ஐ ரியலி மீன் இட். உனக்கு தெரியாது, ஃபேக்ட்ரியில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் நாங்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நம்ம ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, ட்ரஸ்ட் மீ அப்படின்னார். ஜூலி இதுக்கு பதில் எதுவும் சொல்லவே இல்லை. ரைட், நீ நல்லா யோசி. ஆனால் விவாகரத்துங்கிறது நிச்சயமாக ஒரு ஃபைனல் சொல்யூஷனாக இருக்காது. ஆனால் விவாகரத்து தான் உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா உன்னோட சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்க நான் தயாராக இல்லை. நீ என்ன சொல்கிறியோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உன்னோட கால்க்காக நான் வெயிட் பண்ணுவேன் சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்தார். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஜூலி, நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லை, அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தன்னோட வீடு நோக்கி ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தார். ஜூலி தன்னோட காரை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத ரியர்வியூ மிரர் வழியாக பார்த்தார். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணார். ட்ரைவ் பண்ணிவிட்டு அவரோட வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நைட் மணி 10 ஆயிடுச்சு. அம்மா குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. லேசாக அவருக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது. ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தார். ஒரு சாண்ட்விச் இருந்தது. அதை ரீஹீட் பண்ணிவிட்டு மெதுவாக கடிச்சிட்டே இன்றைக்கி காலையிலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஆசைப்பட்டுகிட்டே இருந்தார். முக்கியமாக ஜூலியோட பேசினது. பெட்டில் போய் படுத்தார். தூக்கம் வருவனா அப்படின்ட்டு இருந்தது. என்னென்னவோ நினைவுகள் வந்தது. ஒருவேளை ஜூலி டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், குழந்தைகளை யார் பார்த்துக்கிறது, வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தன்னோட எண்ணங்களையாவது ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அந்த எண்ணங்கள் ஆசையா, கோபமா, தாபமா, கஷ்டமா, நஷ்டமா, இதுவாக வேணா இருக்கலாம். நிச்சயமாக தனக்கு ஒரு துணை வேணும். அதுவும் ஒரு பெண் துணை நிச்சயமாக வேணும். அந்த பெண் துணை யார் அப்படிங்கிறத ரொம்ப நேரம் யோசித்தார். யார் அப்படிங்கிறத அவரோட நினைவுக்கு வந்தது. டக்குன்னு கட்டிலேருந்து எந்திரிச்சார். டெலிஃபோன் கிட்ட போனார். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோனை எடுத்தது ஜூலியோட அப்பா. ஹலோ அப்படின்னு தூக்க கலக்கத்திலே அவர் ஹலோ சொன்னது கேட்டது. நான் ஜூலி கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா அப்படின்னார் அலெக்ஸ். அந்த குரல் அலெக்ஸ்க்கு சொந்தம் அப்படிங்கிறது அவரோட மாமனாருக்கு இன்ஸ்டண்ட்டாகவே புரிஞ்சுது. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கீழே வைக்கிற சத்தம் கேட்டது. சில வினாடிகளில் ஜூலியோட குரல் கேட்டு, என்ன அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திகைப்பாக பேசினாங்க. தொடர்ந்து பேசின ஜூலி, விவாகரத்தா சேர்ந்து வாழ்கிறதா அப்படிங்கிறத இந்த சின்ன டைம் கேப்புக்குள்ளெல்லாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சின்னதாக கேள்வியும் கிட்டலுமா சொன்னாங்க. அதுக்கு அலெக்ஸ், நான் அதை பற்றி பேச வரல, யூ டேக் யுவர் ஓன் டைம், அதை நான் இன்டர்ஃபியர் பண்ண போகிறதில்ல. பட் நான் கால் பண்ணது எதுக்குன்னா, நம்ம வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை மீட் பண்ண முடியுமா அப்படின்னார். அந்த பக்கம் ஜூலியோட முகத்தில் ஒரு புன்னகை மலர்றது அலெக்ஸால் உணர முடிஞ்சது. ஓஎஸ் பார்க்கலாமே அப்படின்னாங்க ஜூலி. அதுக்கு அலெக்ஸ், வாவ், அப்போது வர சாட்டர்டே நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னார். ஒரு சில வினாடிகள் மௌனம். மறுபடியும் ஒரு குறும்பான குரலில், அதாவது என் கூட டேட்டிங் போக கேட்குறீங்க அப்படித்தானே அப்படின்னாங்க ஜூலி. அதுக்கு அலெக்ஸ் சிரிச்சுட்டே, அப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு ஜூலி, ஓஎஸ் வர சாட்டர்டே ஈவினிங் 7:30 பார்க்கலாமே அப்படின்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ் பெட்லேருந்து துள்ளி குதிச்சுட்டே, தேங்க்யூ ஜூலி, கண்டிப்பாக சாட்டர்டே ஈவினிங் நம்ம மீட் பண்ணுறோம், ஓகே பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சார். அவருக்குள்ள ஒரு புது உற்சாகம் புத்திருந்தது. அந்த உற்சாகத்தோடவே தூங்க போனார். எப்போ தூங்கினான்னு அவருக்கு தெரியல. காலையில் எழுந்தது வழக்கம் போல் தயாராகிட்டு ஃபேக்ட்ரி ஒரு புது உற்சாகத்தோட ஃபேக்ட்ரிக்குள்ளே காலை வச்சார். அப்போ அவரோட செக்ரட்டரி, சார் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, இன்ஃபேக்ட் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் காலில் ரெடியாகவே இருக்காங்க, நீங்கள் இமீடியட்டாக போய் அட்டெண்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ் நேராக கான்ஃபரன்ஸ் ரூம் போனார். அங்கே ஸ்டேசி, பாப், ரால்ஃப் இவங்களோட 2 பாட்டில் நெக் சென்டரான NCX-10 மிஷின், அதோட சூப்பர்வைசர், அண்ட் ஹீட்டிங் ஃபர்னஸ் அதோட சூப்பர்வைசர், இவங்க எல்லாமே தயாராக இருந்தாங்க. NCX-10 சூப்பர்வைசர் மரியோ, அவர் கொஞ்சம் மென்மையான ஆசாமி, கொஞ்சம் சீனியர் பர்சனும் கூட. ஹீட்டிங் ஃபர்னஸோட சூப்பர்வைசர் ஸ்பென்சர், ஆள் நல்லா பார்க்க வாட்ட சட்டமாக, கொஞ்சம் பார்த்தா பயமுறுத்துகிற மாதிரியே கூட இருப்பார். அவரோட உடலை பார்த்தாவே தெரியும் அது ஒரு எக்கு அப்படின்னு. பாப் தான் முதல்ல பேச ஆரம்பித்தார். அலெக்ஸ், நான் மேரியோ அண்ட் ஸ்பென்சர் 2 பேருக்குமே ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு பாட்டில் நெக் சென்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிளியராகவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னார். அலெக்ஸுக்கு இதை கேட்டதும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. அடுத்து ஸ்டேசி தொண்டையை சிறுமிட்டு பேச ஆரம்பித்தாங்க.
சார், எந்தெந்த ஆர்டர்லாம் ரொம்ப டிலேவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் எங்களோட வேலையை ஆரம்பித்தோம். இதை எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் முடிச்சிட்டோம். அந்த டிலேவாக போயிட்டுருக்க ஆர்டரில் எந்தெந்த காம்பனண்ட் எல்லாம் பாட்டில் நெக் சென்டர் வழியாக போகுது அப்படிங்கிறதுக்கான பட்டியலிடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அசம்பிளியில் லெட்ஸே 50 காம்பனண்ட் இருக்குது. அதில் மேபி ஒரு 10 காம்பனண்ட் மட்டும் பாட்டில் நெக் சென்டர் வழியாக போகலாம். அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் அதிக டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்டோரி. ஸ்டேசி தொடர்ந்து பேசினாங்க. இப்போ பாட்டில் நெக் சென்டர் வழியாக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த காம்போனண்ட்டில் எதெல்லாம் அந்த பாட்டில் நெக் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மேனுஃபேக்சர் ஆகி தயாராக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இன்ஃபேக்ட் என்னோட நைட்டு தூக்கமே போச்சு அப்படின்னாங்க ஸ்டேசி. இப்போ தான் அலெக்ஸ் ஸ்டேசியோட கண்ணை கவனிச்சார். அது ஏற்கனவே ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது. ரொம்ப நன்றி டேசி, யூ டன் அ ரிமார்க்கபிள் ஜாப். வேணா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஓய்வு எடுத்துக்கோங்களேன், நாங்கள் மற்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்டேசியோ, இல்லை பரவாயில்ல அலெக்ஸ், நான் இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ் இன் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாகவே சொன்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்போ பேசினா ரால்ஃப், மொத்தமாக நம்மக்கிட்ட 67 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் டிலேன்னு பார்த்தீங்கன்னா 58 நாள். இந்த 67 டிலேடு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 85% ஏதாவது ஒன்றோ அல்லது 2 பாட்டில் நெக் சென்டர் வழியாவோ தான் வெளியே வந்தாகணும். அதனால தான் இவ்வளோ டிலே அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி 85% ஆஃப் த காம்பனண்ட் அப்படின்னா நாட் 85% ஆஃப் தி ஹோல் அசம்பிளி. அதில் இருக்கிற 1 2 அல்லது மல்டிபிள் காம்பனண்ட்ஸோ அந்த பாட்டில் நெக் சென்டர் வழியாக தான் போயாகணும். அதனால தான் டிலே. ஸோ அந்த 1 2 அல்லது ஃபியூ காம்பனண்ட்ஸோ பாட்டில் நெக் சென்டர் வழியாக போயிட்டு மேனுஃபேக்சர் ஆகி வந்துருச்சுன்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ரெடி டு ஷிப். அதை தான் ரால்ஃப் மீன் பண்ணார். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்டோரி. அலெக்ஸ் இப்போது மேரியோ அண்ட் ஸ்பென்சர் பக்கம் திரும்பினார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, முதல்ல எது மோஸ்ட் டிலேடு ஆர்டரோ, இப்போ ரால்ஃப் சொன்னார் இல்லைங்களா 58 நாள் டிலே ஆயிருக்கு அப்படின்னு, அந்த ஆர்டரை முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன பார்ட் தேவையோ 1 2 மல்டிபிளோ அதை உங்களோட சென்டர் வழியாக ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம ஷிப் பண்ணிடலாம். ஸோ 58 57 56 அப்படின்னு அந்த டிசைனிங் ஆர்டரில் வாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்டராக நம்ம கம்ப்ளீட் பண்ணி வி வில் ஸ்டார்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் பாஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டீங்க. இன்னைக்கு முடிக்க வேண்டியது நாளைக்கு முடிக்க வேண்டியது அப்படின்னு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் தான் வந்தது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாரு. அதுக்கு அலெக்ஸ், டோன்ட் வரி பாப், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியோ அண்ட் ஸ்பென்சர் பக்கம் திரும்பினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் செய்கிற வேலையை பொறுத்து தான் நம்மளோட பிளான்ட்டோட எதிர்காலமே இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட் அப்படின்னாரு. அதை கேட்டதும் ஸ்பென்சரும் மரியோவும், அலெக்ஸ் யூ டோன்ட் வரி, எங்கள் கையில் விட்டுருங்க, வி வில் டூ அவர் பெஸ்ட். இன்ஃபேக்ட் பாபு எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார், வி வில் மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ் அவங்க தோளில் தட்டி கொடுத்தார். அப்போ கான்ஃபரன்ஸ் ரூமோட கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. என்ன அப்படின்னு பார்த்தா அசம்பிளி லைன்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்திருந்தார். மூச்சரிக்க பேசவும் ஆரம்பித்தார். நம்ம யூனியனோட ரெப்ரசன்டேட்டிவ் மைக்கேல் ஓடனுக்கும் நம்ம பர்சனல் மேனேஜருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட அடிச்சுக்காத குறை தான் அப்படின்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ் இமீடியட்டாக அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து வெளில வந்தார்.